everyone, this is from Study IAS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையர் பதவி நீக்க நோட்டீஸ் நிராகரிப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸ் யூனிட் 4 பார்ட் 3 எலெக்ஷன்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் அலுவலர் பார்த்தீங்க அப்படின்னா ஞானேஷ்குமார். ஸோ இது தவிர 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து இருப்பாங்க, சுக்வீர் சிங் சாந்து மற்றும் விவேக் ஜோஷி. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாநிலங்களில் வந்து இந்த சிறப்பு தீவிர திருத்தம் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஸோ இதில் வந்து நிறைய வாக்காளர்களுடைய பேர்களை வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையர் பதவி நீக்க தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனுடைய ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 324 வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் வந்து எந்த வகையில வந்து ரிமூவ் பண்றாங்களோ அதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான் யாருக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜஸும் சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ பாராளுமன்றத்தால் மட்டுமே என்ன பண்ண முடியும்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸை வந்து ரிமூவ் பண்ண முடியும். இதற்கான ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபால இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்னா 100 மெம்பர்ஸ் இதற்கான அந்த ஒப்புதலை வந்து பதவி நீக்க தீர்மானத்தை வந்து சைன் பண்ணணும். ஸோ இதுவே ராஜ்யசபால கொண்டு வந்தாங்கன்னா 50 மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணா போதும். அதன் அடிப்படையில தான் பார்த்தீங்க அப்படின்னா மக்களவையில வந்து 130 எம்பிக்களும் மாநிலங்களவையில வந்து 63 எம்பிக்களும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ லோக்சபாவா இருந்தால் ஸ்பீக்கர் கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா சப்மிட் பண்ணுவாங்க அவங்களுடைய தீர்மானத்தை. ஸோ இதற்கு ஸ்பீக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்தரா வந்து அனுமதி வந்து கொடுக்க வேண்டும். இப்போ ராஜ்யசபா அப்படின்னா சேர்மன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், அதாவது நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அனுமதி கொடுக்கணும். ஸோ 2 அவையிலும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பதவி நீக்க தீர்மானத்தை வந்து நிராகரிச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து அப்படியே நிராகரிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸ்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்திலிருந்து தேர்வான 6 மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவியேற்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில வந்து ராஜ்யசபால வந்து கவர் ஆகும். ஸோ தமிழகத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யசபாவுக்கு வந்து 6 பேர் வந்து போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய அவைகள் வந்து ராஜ்யசபா, அதே மாதிரி லோக்சபா. ஸோ லோக்சபால இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்கள் வந்து 543. ஸோ ராஜ்யசபால இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்கள் 245. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா 233 உறுப்பினர்கள் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலம் என்ன பண்ணுவாங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களை தேர்ந்தெடுத்து ராஜ்யசபாவுக்கு வந்து அனுப்புவாங்க. இதுல 12 மெம்பர்ஸ் வந்து பிரசிடென்ட் தான் நாமினேட் பண்ணுவாங்க, பிரசிடென்டோட நாமினேஷன். ஸோ இதில் அந்த பாப்புலேஷன் ஒவ்வொரு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பாப்புலேஷன் அடிப்படையில் வந்து சீட்டுகளை வந்து பகிர்ந்தளிப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராஜ்யசபாவினுடைய சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18. இது 2 வருடத்திற்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்கன்னா இதுல இருந்து 1/3 மெம்பர்ஸ் வந்து அவங்களுடைய பதவி வந்து அவங்களுடைய பதவி காலம் வந்து முடிவடையும். ஸோ அது பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பவும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்ல இருந்து இப்போ 1/3ன்னு சொல்லும்போது 6 மெம்பர்ஸ் திரும்பவும் என்ன பண்ணுவாங்கன்னா எம்எல்ஏக்களை வச்சு ப்ரொபோர்ஷன் ரெப்ரசன்டேஷன் அடிப்படையில், ஸோ ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அடிப்படையில் தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ திரும்ப 6 மெம்பர்ஸை சூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாநிலங்களவைக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்திலிருந்து 6 உறுப்பினர்கள் வந்து ராஜ்யசபாவில் வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தேர்ந்தெடுத்து. ஸோ அதற்கு பதவி பிரமாணம் வந்து செய்து வைப்பவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது ராஜ்யசபாவினுடைய தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா பதவி பிரமாணம் வந்து செய்து வைப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் மாநிலங்களவையில் உள்ள உறுப்பினர்களுக்கு பார்த்தீங்கன்னா தலைவர் அவர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மோஸ் உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றிய ரஷ்ய ஏவுகணை விஞ்ஞானி மறைவு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ பிரம்மோஸ் அப்படிங்கிற ஏவுகணை வந்து இந்தியா மற்றும் ரஷ்யாவின் கூட்டு தயாரிப்பால் தான் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அதை உருவாக்கியவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உருவாக்கத்தில் மிகவும் புகழ் பெற்ற ரஷ்ய விஞ்ஞானி யார் அப்படின்னா அலெக்சாண்டர் லியோனோவ். ஸோ இவர் வந்து இறந்திருக்காரு. ஸோ
இது தவிர பிரம்மோஸ் தவிர என்னென்ன ஏவுகணைகளை வந்து இவர் உருவாக்கி இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது சிர்கான், அதே மாதிரி ஹைப்பர்சோனிக் ஏவுகணை, P-800 ஓனிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஏவுகணைகளையும் இவர் வந்து உருவாக்கி இருக்கிறார். ஸோ இந்த பிரம்மோஸ் அப்படிங்கிற பேர் வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னா இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து தான் இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உருவாக்கி இருப்பாங்க. ஸோ இதுல வந்து இந்தியாவினுடைய அந்த பிரம்மபுத்திரா நதியினுடைய ஒரு பகுதி பேரையும் ரஷ்யாவினுடைய மாஸ்கோவா நதியினுடைய பேரையும் இணைத்து தான் இந்த ஏவுகணைக்கு வந்து பிரம்மோஸ் அப்படின்னு பேர் வந்து வச்சிருப்பாங்க. இந்த ஏவுகணை பார்த்தீங்க அப்படின்னா உலகின் மிக வேகமான சூப்பர் சோனிக் ஏவுகணையாக கருதப்படுகிறது. ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த பஹல்காம் அட்டாக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து பதிலடி கொடுத்து ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து செயல்படுத்தி இருப்பாங்க. அதில் வந்து இந்த பிரம்மோஸ் ஏவுகணை பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய பங்கு வந்து வகித்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 9 காவலர்களுக்கு மரண தண்டனை. ஸோ கொரோனா டைம்ல வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாத்தான்குளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமுக்கு அதிகமாக அந்த மொபைல் ஷாப்பை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படிங்கிற காரணத்திற்காக சாத்தான்குளத்தில் இருக்கக்கூடிய அந்த தந்தை மகனை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி இதில் 9 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து நைட்டு ஃபுல்லாக அடிச்சு அதனால அவங்க 2 பேரும் வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்களுக்கு மரண தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் உள்ள மொத்தம் 10 மெம்பர்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. இதுல பால்துரை அப்படிங்கிறவரு அந்த கொரோனா டைம்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. மீதமுள்ள அந்த குற்றவாளிகள் 9 பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மரண தண்டனை வந்து விதிக்கப்பட்டுள்ளது. பிளஸ் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. அபராதம் பார்த்தீங்க அப்படின்னா 1,40,00,000. ஸோ இந்த ரூபாயை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து வாங்கி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க.